ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு கடவுள் பக்தன் இருந்தான். கடவுள் மேல தீராத பக்தி உணர்வு. திடீர்னு ஒரு நாள் கனவுல ஒரு தேவதை கையில பெரிய லிஸ்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்போ கனவுலே கேட்கிறேன், அம்மா இது கையில நீ ஒரு பெரிய லிஸ்ட் பேப்பர் வச்சிருக்கியே, இது என்ன பேப்பர்? அப்ப அந்த தேவதை சொல்றாங்க, ஐயா, யார் யாரெல்லாம் கடவுளை நினைச்சிட்டு இருக்காங்களோ, கடவுள் மேல பக்தி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் இது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன அடுத்தது இவருக்கு என்ன கேட்கணும்னு தோணும். நமக்கு தான் எல்லா நேம் லிஸ்ட்லயும் நம்ம பேர் இருக்கணுமே. ஒரு நேம் லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லைன்னா நமக்கு துடிச்சு போடுவோம்ல. உடனே இவர் என்ன கேட்கிறாரு, என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா. சரி நீங்க பார்த்து சொல்றேன் அப்படின்னு இந்த அம்மா மெதுவா என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு உங்க பேரு இல்லைங்கய்யா அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அவருக்கு மனசு எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் ஒரு கடவுள் பக்தரா இருக்காரு. ஆனா அவருக்கு அவருடைய நேம் லிஸ்ட் என்ன இல்ல, நேம் எதுல இல்ல, பேர் எதுல இல்ல, நேம் லிஸ்ட்ல இல்ல. ஒரே சோகம். அடுத்த நாள் கனவு எழுந்துட்டாரு. எழுந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லா எப்படி இருக்காரு, ரொம்ப சோகமா இருக்காரு. என்னடா இது, நம்ம கடவுளை இவ்வளோ கும்பிடுறோம், ஆனா நம்மளுடைய பேரு நேம் லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படியே சோகமா தூங்குறாரு. அடுத்த நாள் இரவுக்குள்ள போறாரு. அதே மாதிரி இன்னொரு கனவு வருது. அதுல இன்னொரு ஒரு தேவதை இன்னொரு கையில லிஸ்ட் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே இவர் பாக்குறாரு, இது யாரா இது, இன்னொரு லிஸ்ட் கையில வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறது, ஊசி போடுறவங்க மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட் எல்லாம் கையில வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே, இது என்னம்மா லிஸ்ட் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த தேவதை சொல்றாங்க, யாரெல்லாம் கடவுள் நினைச்சுன்னு இருக்கிறாரோ, கடவுள் மனசுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் இது. அப்படியா, அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குதா? ஆமா, உங்களுக்கு சிஎம் தெரியும், ஆனா சிஎம்க்கு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு லிஸ்ட் இருக்குது இல்ல, இது அது மாதிரி லிஸ்ட். ஓ, அப்படி ஒரு லிஸ்டா? என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா. இரு பார்த்து சொல்றேன். கட கட கடன்னு பாக்குறாராம். சாமி, உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதை கேட்ட உடனே அவருக்கு மனசு நிறைஞ்சு போச்சான். ஆன்மீகத்துல 2 லிஸ்ட் இருக்குது. நீங்க கடவுள் மேல அன்பு செலுத்துறவங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட், இதான் முதல் லிஸ்ட். 2வது லிஸ்ட் கடவுளுடைய லிஸ்ட்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. 2வது லிஸ்ட் எந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆனா அது கஷ்டமாச்சுமா. முதல் லிஸ்ட் நீங்க சும்மா பூஜை பண்ணா போதும். ஆனா 2வது லிஸ்ட் அப்படி இல்லையே. 2வது லிஸ்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணுமே. கரெக்டா இல்லையா? அந்த முதல் லிஸ்டுக்கு பேரு தான் சாதாரண வாழ்க்கை. 2வது லிஸ்டுக்கு பேர் தான் சன்மார்க்கம். 2வது லிஸ்டுக்கு பேர் என்ன? சன்மார்க்கம். அதுக்கு பேரு அருள் வழி. அதுக்கு பேர் என்ன? வள்ளல் பெருமான் சொல்றாரு, அருள் வழி. கடவுள் நம்மள லிஸ்ட்ல வைக்கணும். நமக்கு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கொடுக்க கூடாது. கடவுள் நம்ம கேட்காமலே நமக்கு கொடுக்கணும். அதான் 2வது லிஸ்ட். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு 2வது லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேர் இருக்கிறவங்க நீங்க கேட்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க கேட்கணும், நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அலையணும், சுத்தி 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 வாங்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட். ஆனா 2வது லிஸ்ட் அப்படி கிடையாது.
நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அங்க வந்து யார் சேர்ப்பா? கடவுள் சேர்ப்பான். அதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவாரு, மற்றவர்கள் எல்லாம் பொருளை தேடி ஓடுவார்கள், ஆனால் ஒரு யோகிக்கு என்ன வேண்டுமோ நான் கூட இருந்து அவனுக்கு தேவைப்படுற சகலத்தையும் அளிப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. இதான் அந்த 2வது லிஸ்ட். அதுக்கு பேரு அருள் வழின்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? அருள் வழி.